கப்பலூடாக நாட்டை வந்தடைந்த ஆயிரக்கணக்கானோர். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட தகவல். கனடா மீதான பற்றை இழக்கும் மாணவர்கள், வெளியானது காரணம். இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலி, மூன்றாவது உலகப் போர் வெடிக்குமா? இத்தாலி நாட்டுக்கு சொந்தமான ஹொஸ்டா டெலிசோசியா என்ற சொகுசு ரக பயணிகள் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பலில் 1978 பயணிகளும் 906 பணிக்குழாமினரும் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பல் ஊடாக பிரித்தானியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்திற்கு நேற்று வருகை தந்துள்ளனர். அவர்கள் காலி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் சுற்றுலாவில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பயணிகள் கப்பல் மாலைதீவு நோக்கி செல்லவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரை தம்மால் பெயரிட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை பெயரிடுவது மிகவும் சவால் மிக்க விடயம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அந்த பதவிக்கான கனவில் காத்திருக்கும் ஏனையவர்கள் தன்னுடன் கோபித்துக் கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சியின் பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் மத்திய செயற்குழுவினால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்துள்ளார். சர்வதேச மாணவர்களுக்கான சிறந்த இடமாக கருதப்படும் கனடாவின் ஒன்டாரியோவுக்கு பயணம் செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை பாரியளவில் குறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கான விசா நடைமுறையை கனடா அரசாங்கம் திருத்தியமைத்தமை இதற்கான முதன்மையான காரணி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் ஒன்டாரியோவுக்கு சுமார் 2,39,753 சர்வதேச மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். எனினும் இந்த ஆண்டின் குறித்த காலப்பகுதிக்குள் சுமார் 1,41,000 மாணவர்கள் மாத்திரம் மாணவர் விசாவின் ஊடாக ஒன்டாரியோவுக்கு சென்றுள்ளனர். இதன்படி ஒன்டாரியோவுக்கு பயணம் செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை 41% குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கனடாவுக்கு பயணம் செய்யும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 50% குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடித்துள்ளதால் உலகம் முழுவதும் பதற்றம் உருவாகியுள்ளது. இந்த இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் 3ஆம் உலகப் போராக மாற்றமடையலாம் என உலக நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இரு நாடுகளும் தற்போது மோதிக்கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பலஸ்தீன பிரச்சினைதான். இஸ்ரேல் மீது பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு மறைமுகமாக உதவி செய்த நாடுகளில் ஒன்று ஈரான். ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக பல உலக நாடுகளின் வேண்டுகோளை எல்லாம் புறம் தள்ளி பலஸ்தீனத்தின் மீது இடைவிடாது தாக்குதலை நடத்தி வந்தது இஸ்ரேல். ஆரம்பத்தில் பலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கைவிடக் கோரிய ஈரான் ஒரு கட்டத்தில் ஹமாஸ் அமைப்புக்கு மறைமுகமாக இராணுவ உதவிகளை செய்ய தொடங்கியது.